அன்பு வர்றதை பார்த்துட்டு வெண்ணிலா அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க. அடுத்து அன்பு உள்ளே வராரு. பார்த்தா கதவை தட்டிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க நம்ம கண்மணி. கண்மணி பார்த்து அன்பு துடிச்சு போயிடுறாரு. எப்படி இப்படிலாம் லாக் ஆச்சு, எப்படி வெளியே லாக் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் லாக் பண்ணியிருக்காங்க. ஆனைக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கண்மணி. அப்படியே துடிச்சு போகிறாங்க. என்னாச்சு கண்மணி அப்படின்னு அந்த ஷவரை ஓப்பன் பண்ணாங்க. ரொம்ப சுடுதண்ணி என் மேலே பட்டுடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. எரியுதுன்னு அழறாங்க. உடனே ஓடி போய்ட்டு அன்பு அவங்களுக்கு மருந்து போட்டு விடுறாரு. ஒன்றும் இல்லை கண்மணி, கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஊதி விடுறாரு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் போட்டோன்னே அப்படியே இதமாக இருக்குங்க. நீங்கள் போட்டது எனக்கு எவ்வளோ இதமாக இருக்குது தெரியுமா, இப்போ தாங்க நிம்மதியாச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. கண்மணி அழாதடி, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்துகிறாரு. அடுத்து சரி ஓகே, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, எங்கேயும் போவேன்னா, நான் அதெல்லாம் தெரியாதுங்க, நீர்வீழ்ச்சி பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசை, இங்கே பாரு கண்மணி, இந்த மாதிரி நிலமையில் தண்ணி மேலே படக்கூடாது அப்படின்றாரு. அதெல்லாம் தெரியாது, நான் எனக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது, நான் குளிச்சுட்டு வரேன். அப்படி எப்படி குளிப்பேன், இந்த மாதிரி நிலமையில் குளிக்க முடியாது கண்மணி அப்படின்னோடனே, சரி ஓகே, இப்போ என்ன அந்த அந்த இடத்துல குளிக்கணும் அவ்வளோதானே, சரி ஓகே, இந்த இடத்துல மட்டும் நான் உனக்கு கொஞ்சம் கட்டி விடுறேன், சுற்றி விடுறேன், அப்படியே இது மாதிரி பேப்பர் மாதிரி, அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த மட்டும் கவர் பண்ணி அனுப்புகிறாரு. அடுத்து கண்மணி குளிச்சுட்டு குளிக்கிறதுக்கு போக முன்னாடி ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பார்க்குறாரு. என்ன இது இப்படி இருக்குது, இதெல்லாம் யார் ஓப்பன் பண்ணது, இங்கெல்லாம் லூஸ் பண்ணி விட்டுருக்காங்க, இப்படிலாம் நடக்க முடியும்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக இன்சார்ஜை கூப்பிட்றாரு. என்னாச்சுங்க அப்படின்னோடனே, நீங்கள் வரதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி பக்காவாக இருந்தது, இது எப்படி இப்படி நடக்கும், அதே மாதிரி வெளியே தாப்பால் போடாமல் இந்த மாதிரி தாப்பால் இதுவே ஆக சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காரு. அதையெல்லாம் கேட்டு அன்பு யோசிக்கிறாரு. அப்போது இதை திட்டம் போட்டு யாரோ பண்ணியிருக்காங்க, யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். கண்மணிக்கு இந்த அளவு கெடுதல் நினைக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே கண்மணி, உனக்கு நீ குளிக்கிறதுக்கு முன்னாடி யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை பார்த்துட்டு யாராவது இங்கே இருக்கிறவங்க யாராவது வந்தாங்களா, இல்லை ஏதாவது நடந்ததா அப்படின்னு, யாரும் வரலையேங்க, நல்லா யோசனை பண்ணி சொல்லு கண்மணின்னு. வெண்ணிலா தான் வந்தா, வெண்ணிலா குளிக்கிறதுக்காக போகணும்னு சொல்லிட்டு உள்ளே போனவ என்ன ஆச்சுன்னு தெரியல, மறுபடியும் வெளியே வேணாம் நீயே குளிச்சிக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னோடனே, வெண்ணிலா வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. அவள் தான் ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, இவ்வளோ கேவலமாக நான் போயிட்டே இருக்கா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், இது அவள் தான் பண்ணியிருந்தா, அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிற. என்ன அன்பு என்ன ஆச்சு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை இப்போ சரி பண்ணிட்டாங்க, நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னோடனே குளிச்சுட்டு வராங்க. அடுத்து ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புறாங்க. ரொம்ப எரியுதான, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு வெளியே வராங்க. என்ன இவ மறுபடியும் வெளியே வந்திருக்கா, இவள் போகக்கூடாதுன்னு தானே பிளான்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா யோசிக்கிறாங்க. உடனே என்ன ஆச்சு அப்படி சொன்னோன்னே, இந்த மாதிரி கண்மணிக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு அன்பு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம பவியும் கார்த்தியும் எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எப்படி இப்படிலாம் நடக்க முடியும், இன்சார்ஜ் நீங்கள் கூப்பிட்டு கேட்டிங்களா, கூப்பிட்டு கேட்டோம், அவர் இல்லை எதுவுமே நடக்கலை அப்படின்னு. எனக்கு என்னமோ யாரோ வேணும்னு பண்ண மாதிரி தான் இருக்குது, அது யாருன்னு கன்ஃபார்மாக தெரியட்டும், அப்போ இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பார்த்து அன்பு சொல்கிறாரு. வெண்ணிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து அது எப்படி யாரோ பண்ணியிருக்க முடியும், கண்டிப்பாக யாரோ பண்ண மாதிரி தான் இருக்குது, யார் பண்ணாங்கன்னு தான் தெரியல, அது எனக்கு தெரிஞ்சோன்னு தான் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா பார்த்து முறைச்சி அப்படி பார்த்து டென்ஷன் ஆகிடுறார் அன்பு. அதை பார்த்து வெண்ணிலா ஒருவேளை அன்பு கண்டுபிடிச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்து எல்லோரும் கிளம்புறாங்க. உடனே வெண்ணிலா நானும் வரேன் அப்படின்றாங்க. பவி எப்படிங்க நாங்கள் கப்புள்ஸாக போகிறோம், நீங்கள் அங்கே என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு பயங்கரமாக போர் அடிக்கும்ல அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் புதுமண தம்பதிகள், நாங்கள் போகும்போது அப்படி இப்படி இருப்போம், அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கேட்டு வெண்ணிலா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. எல்லாம் கண்மணிக்கிட்ட கேட்குறேன், என்னடி இப்படி இருக்கும்போது எப்படி நீ போயிட்டு தண்ணியில் பட்டுறாதா அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வா கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்பு அப்படியே அவங்கள தோள் மேலே கை போட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இதெல்லாம் பார்த்து வெண்ணிலா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அன்பு ரொம்ப தான் ஓவராக போகிறல, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படி டென்ஷன் ஆகுறாங்க வெண்ணிலா.